இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார், இதில் எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா, இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு பாரபட்சமான ஒரு முகத்தோடு ஆளுங்கட்சி கூட்டணிக்கு ஒரு நிலைப்பாடும் எதிர்க்கட்சிக்கு ஒரு நிலைப்பாடும் வைத்து இந்த சின்ன ஒதுக்கீடுல பின்பற்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது உங்களுடைய பார்வை? சின்ன ஒதுக்கீடு என்பது தனியாக சின்னங்கள் ஆணையில் இருந்துதான் வருவது. 1969 ஆணை பல கட்ட திருத்தங்கள் அதில் செய்திருக்கிறார்கள். இந்த 2 தொகுதிகள் என்கிற அந்த நடைமுறையே 1998 தான் வந்தது. அதற்கு முன்பு எல்லா தொகுதிகளிலும் போட்டியிட வேண்டும் என்றுதான் இருந்தது. 98 இருந்து 2 தொகுதிகள். ஆனால் 6 மாதத்திற்கு முன்பே கண்டிப்பாக அதற்கான விண்ணப்பத்தை கொடுக்க வேண்டும். குக்கர் சின்னம் பெற்றிருக்கிற அமமுக 6 மாதத்திற்கு முன்பே அதற்கான விண்ணப்பத்தை கொடுத்திருக்கிறது. அதுபோக 2 தேர்தல்களுக்குத்தான் இப்படி ஒதுக்கப்படும். 3வது தேர்தலில் அவர்கள் குறைந்தபட்சம் 1% ஓட்டு காட்ட வேண்டும். அதாவது டோட்டல் போல்டு ஓட்டுல 1%. அப்படி காட்டலைன்னா அந்த சின்னத்துக்கான உரிமையை அவர்கள் இழந்துருவாங்க. அப்படிதான் குடை சின்னம், அதாவது 96ல குடை சின்னத்துல வைகோ அவர்கள் போட்டியிட்டார்கள் மதிமுக. இந்த கொடை சின்னம் அப்புறம் அவர்களுக்கு பறிபோனது. இந்த ஓட்டு சதவீதம் இல்லாமத்தான். அப்புறம் தான் பம்பரம் வந்துச்சு. பம்பரமும் பறி போயிருச்சு. கடந்த பல தேர்தல்களாக பம்பரம் கிடையாது. எனவே தேர்தல் ஆணையத்தின் மீது நேரடியாக இப்படியான சின்னம் தொடர்பான விஷயங்களில் குற்றச்சாட்டு சாட்டுவது என்பது பொருத்தமல்ல. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் திடீர்னு பணத்தை கூட்டி அறிவிக்குது மத்திய அரசு. தேர்தல் ஆணையத்தோட அனுமதி பெற்றிருக்கணும். தேர்தல் ஆணையம் எப்படி இப்படி ஒரு அனுமதியை கொடுக்கலாம்? அப்ப லெவல் பிளேயிங் ஃபீல்டு என்ன ஆகுறது? அனைவருக்கும் சமமான வாய்ப்புங்கிற அந்த பிரின்சிபிள் என்ன ஆகுறது? இந்த இடத்துல தேர்தல் ஆணையம் மேல நம்ம குற்றச்சாட்டு வைக்கலாம். சின்னங்கள் ஆணையில ஜஸ்ட் அந்த ஆர்டரை தான் ஃபாலோ பண்ண முடியும். அதை தாண்டி வழி இல்லை. பானை சின்னம் விசிகாவுக்குமே அவங்க 2 தேர்தல்கள் அந்த 1% ஓட்டு அவங்க காட்டல. 1% காட்டினதா சொல்றாங்க. ஆனா அந்த 1% கால்குலேஷனுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் அதுல அடாப்ட் ஆச்சாங்கிறது நமக்கு தெரியல. எனவே பானை சின்னம் அவர்களுக்கு இல்லை என்றாகிவிட்டது. கரும்பு விவசாயி சின்னம் அவங்க 6 மாசத்துக்கு முன்னே கேட்க தவறிட்டாங்க. ஏதோ ஒரு கட்சி முந்திருச்சு, அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. இப்படி பொதுவா சின்னங்கள் ஆணையில தேர்தல் ஆணையம் சட்டத்தை மீறி செயல்பட முடியாது என்பதுதான் என் கருத்து. நன்றி சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.